worst திங் டு டூ அண்ட் பேரண்டிங் என்ன தெரியுமா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு டிரைவராக இருந்தாலும் பைலட்டாக இருந்தாலும் என்ன மாதிரியான வெஹிக்கல் ஓட்டணும், அவங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் எவ்வளோ வேணால் வண்டி ஓட்டுங்கன்னு விட்டுருவோமா? என்ன சொல்லுவோம்? ஒரு 8 hours ஓட்டினா இல்லை டிரைவருக்கு தூக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்? பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸோட லைஃப்பும் அவங்க கையில் தான் இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பேரண்டிங்கிற ஒரு ஜேர்னியில் இருக்கும்போது கிட்ஸோட லைஃப்பும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களையே கேர் பண்ணாமல் சாப்பிடாம இருக்கேன், என் கிட்ஸுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், இல்லை நான் வெளில போக மாட்டேன், இல்லை எனக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டேன், எனக்கு யோகா போகிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஜிம் போகிறதுக்கு டைம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு என் கிட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு உங்கள் உலகமே அவங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டிரைவர் தூங்காமல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் உங்க நிலைமை. என்னைக்கு நீங்கள் நல்லா உங்களை கேர் பண்ணிக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டுறீங்களோ அப்போ தான் உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸும் சேஃபாக இருப்பாங்க. ஸோ பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியம் செல்ஃப் கேர். ஸோ செல்ஃப் கேரை மறந்துடாதீங்க. தேங்க்யூ.